எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 எலக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவுல ஆட்சி அமைச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு வித்தியாசங்கள் எப்படி இருந்துச்சு? அவங்களோட வெற்றி எப்படி இருந்துச்சு? கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க? எந்தெந்த இடத்துல வந்து அவங்க தோல்வி தழுவி பெரும்பான்மையை நிரூபிக்காம போயிருக்காங்க? அதுக்கப்புறம் எப்படி வந்து வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு? அப்படிங்கிற மாரி ஃபுல் அனலைஸ் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தேர்தலுக்கு பின் அனலைஸ் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இத ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த மக்களால ஒரு நல்ல இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நம்ம வந்து மாவட்ட வாரியா போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம சேனல முன்னாடியே போய் பாருங்க. நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உதகமண்டலம் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். உதகமண்டலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீலகிரியில இருக்கு. அதாவது ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஊட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 92,336 பேரும், பெண்கள் 96,478 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 12 பேரும், ஆக மொத்தம் 1,88,826 பேரும் வாக்காளர்களா பதியப்பட்டிருக்காங்க. இதுல 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 77.90% வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. 1,47,179 பேர் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவே ஆள்ற பாஜக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி ஒரே ஒரு தொகுதி, அதுவும் ஊட்டி மட்டும் தான் பெற்றிருக்காங்க. ஊட்டி சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டியில அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக சார்பில போஜராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 32.60%ம் 48,478 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில இப்ராஹிம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 32%ம் 47,512 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 30.70%ம் 45,688 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரகுபத் தீபன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 3.10%ம் 4,641 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் பாஜக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 976 வாக்குகளும் 0.70%. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வாக்குகளில் தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா பாஜகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருந்தே 3 இடத்துல தான் லீடிங்கில் இருந்தாங்க. ஒன்று வந்து தலையில இருந்தாங்க, அப்புறம் ஊட்டியில இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சாத்தூர்ல அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஊட்டியில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. மற்ற இடத்துல வந்து தோல்வி தழுவி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டி கடந்த 5 தேர்தல் உதகமண்டலம் பொறுத்தளவுக்கு கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில வந்து அவைங்க வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்களுக்கு ஒரு எட்டாக்கனியா இருந்திருக்கு. அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலயும் சரி, அப்புறம் எடப்பாடி அவர்கள் இருந்த காலகட்டத்திலயும் சரி, இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் இல்லாம இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2016 46.60% தான் இருந்திருக்கு. 2021 44% தான். 2026 32.60% இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய அளவுல ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டிருக்கு. திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவு கண்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் 32% தொடங்கி இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் டீசெண்டாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அதாவது பாஜக எழுச்சி அப்படின்னு சொல்றத விட அண்ணாமலை அவர்களுக்கு வருகை பின் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டம், அதாவது கொங்கு மண்டலங்கள்ல மிகப்பெரிய அளவுல பாஜக வளர்ந்திருந்தாங்க. 2026 தேர்தலில் அது மிகப்பெரிய அளவுல சோபிக்காமையே போயிருக்கு. அந்த வகையில டிஎம்கே கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவை வந்து இந்த தேர்தல் சந்திச்சு கொடுத்திருக்காங்க. 2024லயே அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்குறப்ப 2016 51.70%, 2021 50.40% இருந்தீங்க. இப்போ 30.70%, கிட்டத்தட்ட 20% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.60% தொடங்கி இப்போ 3.10% இருக்காங்க. இன்னைக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா 8.15% வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய் தான் வந்து நம்ம தமிழர் சென்றுட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் கொஞ்சம் அவங்க இந்த இடத்த மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூடலூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். கூடலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 90,660 பேரும், பெண்கள் 94,734 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 4 பேரும், ஆக மொத்தம் 1,85,398 பேரும் வாக்காளர்களாக பதியப்பட்டிருக்காங்க. அதில் 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 81.10%, 1,50,370 வாக்குகளும் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக சார்பில் திராவிடமணி அவங்க தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 43.40%, 65,590 வாக்குகளும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயசீலன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.30%, 42,757 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து
தமிழக வெற்றி கழகம் சார்பில் தீப்ஷா கிஷோர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.10% 34,922 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திக் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.10% 6,199 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல 15.20% மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. 22,833 வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்போ கூடலூர் கடந்த 5 தேர்தல்கள் வாக்கு வித்தியாசங்கள் பார்த்துடலாம். கடந்த 5 தேர்தல்களில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வெற்றி பெற்றுட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தடவை வந்து திமுக வந்து கூடலூரோட மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல இதா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. 2016ல ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேயும் மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்குகள் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அந்த வாக்குகள் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து அந்த வாக்குகள் அப்படியே டிஎம்கேக்கே விழுந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 42.50% அவங்க வந்து வாக்குகளை தொடங்கியிருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் இந்த இடத்துல வாக்குகள் வந்து மிக குறைவாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்போ 9% வாக்குகள் சரிஞ்சிருக்கு. ஸோ அதிமுகவுக்கு அந்த வாக்கு வங்கி சரிஞ்சதுங்கிறத விட அந்த அப்படியே நிலையா இருந்திருக்கு. அதாவது பாஜகவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 23.10% வாக்குகள் தொடங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைவான அளவில் தான் வாக்குகள் வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.80% இருந்தது. அப்படியே படிப்படியா மேலே ஏறி கிட்டத்தட்ட இப்போ 4.10% தான் வந்து இடிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தால இந்த இந்த வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால அந்த 3 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் இங்கே வாக்குகள் வந்து நான் ஒரு பர்சன்டேஜ் வச்சு போட்டிருந்தேன். பட் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் மீறி வந்து அந்தந்த என்னன்னா ஓவரால் பர்சன்டேஜ் போட்டேன். இந்த தமிழ்நாட்டுக்கே போட்டேன். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வேற மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அந்த வகையில் பார்க்குறப்ப அடுத்ததா நம்ம குன்னூர் தேர்தல் முடிவு நேரங்கள் பார்த்துடலாம். குன்னூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 86,935 பேரும், பெண்கள் 90,843 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 4 பேரும், ஆக மொத்தம் 1,77,782 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவுபட்டிருக்காங்க. அது 2026 வாக்குப்பதிவில் பார்த்தீங்கன்னா 77.10% வாக்குகள் பதிவாயிருக்கு. 1,40,274 பேர் வாக்குகள் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல டிஎம்கே சார்பில் ராஜு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 35.70% 50,470 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் ராமு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 42,371 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் தங்கராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.90% 42,225 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தீனு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 33.3% 4,695 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 5.80% வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது 8,099 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து குன்னூர் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 46.70%, 2019 59.86%, 2021 48.60%, 2024 50.12%, 2026ல 35.70% வாக்குகளாக கிட்டத்தட்ட 15% வாக்குகள் சரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல நல்ல ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 தோல்வி தழுவியிருக்காங்க. அப்புறம் வந்து 2 நாடாளுமன்ற எலெக்ஷனும் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் கிடைக்கல. 2026லையும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2016 அந்த 10 வருஷத்துல மட்டும் 20% வாக்குகளை இழந்திருக்கு அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்பதான் வாக்குகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 29.90% வாக்குகள் பெற்று இப்பதான் வந்து அவங்க கணக்கு தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 0.60%, 2019ல 4.38%, 2021ல 5.4%, 2024ல 9.22% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து ஒரு நல்ல வாக்குகளை தான் வந்து இந்த இடத்துல பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2026 எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்தோட வருகை அவங்களோட மிகப்பெரிய வெற்றி காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 3.3% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல டிஃபெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்தால் தன்னோட வாக்குகள் அனைத்தும் அதாவது இழந்திருக்கு அப்படிங்கிறது அனைத்துங்கிறத விட ஒரு 60% விழுந்திருக்கு. ஏன்னா நம்ம வாக்களை நிலையா நம்ம பிடிச்சு வச்சுக்க முடியாத நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ரெக்கவர் ஆக வரதுக்கு இன்னொரு 6 months ஆகும். அப்போதான் வந்து
மறுபடியும் மக்கள் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கைய வச்சு சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அந்த அந்த உத்வேகத்தோடயே களம் காணுவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து எல்லா தொகுதிகளுக்கும் போட்டோம். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டோம், எக்ஸிட் போல் போட்டோம். ஆனா நம்ம கருத்து கணிப்புகள வந்து நான் வந்து ஒரு 60-70% அக்யூரசி இருக்குன்னு பார்த்தேன். ஆனா 30% தான் அக்யூரசி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னா நம்ம வாக்குகள் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஸோ இருந்தாலும் மக்களோட நம்மளோட டேட்டாஸ் வந்து குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கண்டிப்பா நீங்க அத பார்த்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க எங்கள வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல இத குடுக்கணும். அதாவது இந்த ஒரு மோட்டிவேஷன் குடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஆசைப்படுறேன் மக்களே. நன்றி.